அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு வரலாறு மட்டும் 300 கொஸ்டின். இதை தாண்டி கேள்விகள் வராது. முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறிய ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு உள்ளது? இந்திய தேசிய ஆவண காப்பகம் டெல்லியில் உள்ளது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் மிக மிக முக்கியமான கேள்வி. யாரு? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை. சரிங்களா? வில்லியம் ஃபாரஸ்ட், ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாடு இந்திய ஆவண காப்பகத்தின் தலைமையிடம் டெல்லி. தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் அமைந்துள்ளது. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு உள்ளது? கொச்சி. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு உள்ளது? கொச்சி. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு உள்ளது? சென்னை, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. புனித டேவிட் கோட்டை, இது அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க, கடலூரில் உள்ளது. புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது? கடலூரில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் டெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய ஆட்சியர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1862. மிக முக்கியமான கொஸ்டின். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு 1690. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938. ரிசர்வ் வங்கியால் மன்னர் 6ஆம் ஜார்ஜ், நல்லா பார்த்து வச்சுக்கணும், மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938. ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு முறையாக நிறுவப்பட்டது? 1935. புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி புனித லூயிஸ் கோட்டை. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சின்ன பிள்ளைல படிச்ச காலத்துல இருந்து இருக்கிற கொஸ்டின். 1453. சரிங்களா? மாலுமி ஹென்றி டேஸ் இளவரசர் அழைக்கப்படுகிறார். மாலுமி ஹென்றி என அழைக்கப்படுபவர் போர்ச்சுகீசிய இளவரசர். போர்ச்சுகீசிய இளவரசர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாலுமி ஹென்றி. முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1487ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின், சரிங்களா, ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை அடைந்தவர். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை அடைந்தவர் யார் அப்படின்னா பார்த்தலோமியா டயஸ். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை, அதாவது நன்னம்பிக்கை முனை. கேப் காமரின் கிடையாது, டக்குன்னு பேர் வர மாட்டேது. தென்கோடி முனை இங்கிலீஷ்ல வர மாட்டேங்குது. வாஸ்கோ ட காமா எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்து சாமரின் மன்னரால் வரவேற்கப்பட்டார்? 1498. இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் 13 கப்பல்களுடன் எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார்? 1500. அடுத்த கொஸ்டின். வாஸ்கோ ட காமா 3வது முறையாக இந்தியா வந்த பொழுது கொச்சியில் காலமானார். எந்த வருடம்? 1524. அடுத்த கொஸ்டின். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? கொச்சி. இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். மிக 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 முக்கியமான கேள்வி. இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. டேஸில் நடைபெற்ற போரில் அல்மெய்டா முஸ்லிம் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். டையூ. அடுத்த கொஸ்டின். நீலக்கடல் கொள்கையை பின்பற்றியவர்? அந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலக்கடல் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. போர்ச்சுகீசியர்கள் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரிய ஆண்டு 1509. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? தரமான கேள்வி. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க்கு. அல்போன்சோ டி அல்புகர்க்கு. போர்ச்சுகீசியர்களின் தலைநகரத்தை 1530ஆம் ஆண்டு கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர். மிக மிக முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. போர்ச்சுகீசியர்களின் தலைநகரத்தை 1530ஆம் ஆண்டு கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா நினோ டி குன்ஹா. நினோ டி குன்ஹா மிக முக்கியமான கேள்வி. குஜராத்தின் பகதூர் சாஹிபிடமிருந்து பசீன் பகுதியை நினோ டி குன்ஹா கைப்பற்றிய ஆண்டு 1534. நினோடி குன்காவால் சால்செட் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1548.
நினோ டி குன்ஹா என்பவரால் டையூ பகுதி கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1537. போர்ச்சுகீசியர்களால் 1556ஆம் ஆண்டு எங்கு அச்சு எந்திரம் அமைக்கப்பட்டது? கோவா. அச்சு எந்திரம் எங்கு அமைக்கப்பட்டது? கோவா. அச்சு எந்திரங்களின் உதவியால் எந்த ஆண்டு கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூல் அச்சிட்டு வெளியிடப்பட்டது? 1563. 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூல் போர்ச்சுகீசியர்களால் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1563. மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1602. போர்ச்சுகீசியரிடமிருந்து எந்த ஆண்டு டச்சுக்காரர்கள் அம்பாயினாவை கைப்பற்றினார்கள்? 1605. போர்ச்சுகீசியர்கள் அம்பாயினா பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1605. டச்சுக்காரர்களின் தலைநகரமாக பழவேற்காடு ஆரம்பத்தில் செயற்பட்டது. பின்னர் எந்த இடத்திற்கு தலைநகரம் மாற்றப்பட்டது அப்படின்னா, ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக செயல்பட்ட இடம் பழவேற்காடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத புலிக்காட் அப்படின்னு சொல்லுவோம். புலிக்காட்டு ஏரி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த புலிக்காட்டு தான் ஆரம்பத்துல டச்சுக்காரர்களின் தலைமையிடமா இருந்துச்சு. பின்னாளில் அவர்களுடைய தலைமையிடம் நாகப்பட்டினத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. டச்சுக்காரர்களின் தொடக்க கால தலைமையிடம் பழவேற்காடு, பின்னர் நாகப்பட்டினத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகு அவர்களின் வணிக மையத்தை டேஸ் என்ற இடத்தில் நிறுவினார்கள். டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு மசூலிப்பட்டினத்தில் தங்களது வணிக நிறுவனத்தை நிறுவினார்கள். முக்கியம். அம்பாயினா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு 1623. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்த ஃபெடரா போர் நடைபெற்ற ஆண்டு. ஃபெடரா 1759. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டச்சுக்காரர்கள் தங்களது குடியேற்றங்களை முழுமையாக எந்த ஆண்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர்? 1795ஆம் ஆண்டு முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர். டேசாம் ஆண்டு முதல் போர்ச்சுகீசியர்கள் பழவேற்காட்டில் தங்களது கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர்? 1502. 1613 பழவேற்காட்டில் ஹெல்ட்ரியா கோட்டையை கட்டியவர்கள். அப்ப பழவேற்காடு அங்க இருக்கக்கூடிய கோட்டை ஹெல்ட்ரியா கோட்டை. இந்த ஹெல்ட்ரியா கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1613. எந்த இடத்து யாரால் கட்டப்பட்டது? டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. 1608ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் சூரத் நகரில் வணிகத்தளம் அமைக்க யாரிடம் அனுமதி கோரினார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆங்கிலேயரான யாரு? வில்லியம் ஹாக்கின்ஸ். ஆங்கிலேய கிழக்கிந்திய இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் சூரத் நகரில் வணிகத்தளம் அமைக்க யாரிடம் அனுமதி கோரினார் அப்படின்னா ஜஹாங்கீர். போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கிலேய கடற்படை தளபதி சரிங்களா யார் அப்படின்னா தாமஸ் பெஸ்ட். சூரத் நகரில் வணிகத்தளம் அமைக்க ஜஹாங்கீரிடம் 1515 அனுமதி பெற்றவர் தாமஸ் ரோ. பின்னாடி தாமஸ் ரோ வணிக தளம் அமைக்கிறதுக்கு ஜஹாங்கீரிடம் 1615 அனுமதி வாங்குறாரு. ஏற்கனவே வில்லியம் ஹாக்கின்ஸ் சரிங்களா 1608 வணிகத்தளம் அமைக்க அனுமதி கோரினார். ஆனா வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற்றார். எப்போ? 1615. யாரு? தாமஸ் ரோ. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிகத்தளத்தை 1611 டேஸில் நிறுவினர். மசூலிப்பட்டினம். தங்களுடைய முதல் வணிகத்தளத்தை ஆங்கிலேயர்கள் எங்கு நிறுவினார்கள்? மசூலிப்பட்டினம். சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரான்சிஸ் டே குத்தகைக்கு பெற்று புனித சார்ஜ் கோட்டையை கட்டினார்? அப்ப யாரிடமிருந்து பிரான்சிஸ் டே மெட்ராஸ் குத்தகைக்கு பெற்றார் அப்படின்னா சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர். அதனாலதான் அதற்கு பேர் சென்னை என்று பெயர். சரிங்களா? அப்ப சென்னையை குத்தகையாக பெற்று புனித ஜார்ஜ் கோட்டை, இன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சட்டசபை, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1639. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை தான். யார் கட்டினது? சர் பிரான்சிஸ் டே. அடுத்த கொஸ்டின். கேத்தரின் என்னும் இளவரசியை மணந்து போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து சீதனமாக டேஸ் தீவை இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் பெற்றார். பம்பாய் தீவை 2ஆம் சார்லஸ் சீதனமாக பெற்றார். அப்ப 2ஆம் சார்லஸ் என்பவரால் சீதனமாக பெறப்பட்ட பகுதி பம்பாய். யாரை மணந்ததால? கேத்தரின் என்ற போர்ச்சுகீசிய இளவரசியை மணந்ததால். பம்பாய் தீவை யாரு விட்டு சொத்தை யாருக்கு சீதனம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. எங்க வாங்கி எவனுக்கு சீதனம் கொடுத்திருக்கிறாங்க? இந்தியாவில இருந்த சொத்தை போர்ச்சுகீசிய இளவரசியை மணந்து இங்கிலாந்து இளவரசருக்கு சீதனம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் கதை.
பம்பாய் தீவை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு பெற்ற ஆண்டு 1668. டேஸ் ஆம் ஆண்டு சுதாநுதி, தற்பொழுது கல்கத்தான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கல்கத்தா அப்படின்றது சுதாநுதி அப்படின்னு ஒரு கிராமம் என்ற இடத்தில் ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. தற்போதைய கல்கத்தா அதாவது சுதாநுதி என்ற இடத்தில் 1690ஆம் ஆண்டு ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமர்லா வெங்கடாபதியை தொடர்ந்து 1642 பதவிக்கு வந்த ஸ்ரீரங்க ராயலு ஆங்கிலேயருக்கு ஸ்ரீரங்க ராயப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை வழங்கிய ஆண்டு 1645. ஸ்ரீரங்க ராயப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர் ஸ்ரீரங்க ராயலு. எந்த வருஷம் வழங்குறாரு? 1645. கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு. கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, அப்ப கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு பெயர் வில்லியம் கோட்டை. கட்டப்பட்ட ஆண்டு 1696. பிளாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு 1757. அடுத்த கொஸ்டின். பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764ஆம் ஆண்டு. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1616. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1616. டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு 1620. டேனியர்கள் எந்த ஆண்டு வங்காளத்தின் சொராம்பூர் என்னும் இடத்தில் குடியேற்றத்தை நிறுவி இந்த இடத்தை தங்களின் தலைமையிடமாக மாற்றினார்கள்? 1676. இந்த சொராம்பூர் என்ற இடத்துல தான் 1812 முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இருந்த குடியேற்றங்கள் அனைத்தையும் டேனியர்கள் எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு விட்டனர்? 1845. தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர்? மிக மிக முக்கியமான கொஸ்டின். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. சரிங்களா? ஓகே. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1664. இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு அமைக்கப்பட்டது? சூரத். சூரத். முகலாய ஆளுநர் ஷெயிஸ்டகான் அனுமதி பெற்று எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் கல்கத்தாவிற்கு அருகே சந்திரநாகூர் நகரை நிர்மாணித்தனர்? அப்ப சந்திரநாகூர் நகர் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது? ஆங்கிலேயர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. யாரிடம் அனுமதி பெற்று? முகலாய ஆளுநர் ஷெயிஸ்டகான். எந்த வருடம்? 1673. 1673. ஜோர்டன் பர்க் என்பவரால் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட, இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியம். ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜோர்டன் பர்க் அவர்களால் 1731. 1731. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அல்பான்சோ டி அல்புகர்க்கு. கால்பர்ட் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கால்பர்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் ஜஹாங்கீர் கிட்ட 1608 அனுமதி வாங்குவார். டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டவர் 4ஆம் கிறிஸ்டியன். 4ஆம் கிறிஸ்டியன் என்பவரால் டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயம் வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்று. வியாபாரத்திற்காக இந்தியா வந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். கண்டிப்பா இதை கேட்பாங்க. வியாபாரத்திற்காக இந்தியா வந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா இருட்டறை துயரச் சம்பவம். சிராஜ் உத் தௌலா மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் இடையில் பிளாசிப் போர் முடிவுக்கு கொண்டு வந்த அலி நகர் உடன்படிக்கை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ப 1757ஆம் ஆண்டு பிளாசிப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை அலி நகர் உடன்படிக்கை. கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அலிநகர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1757. ஆங்கிலேயரின் அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்க காரணமாக இருந்த போர். ஆங்கிலேயர் தங்கள் அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்க மிக முக்கிய காரணமாக இருந்த போர் 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசிப் போர். அதுல மிக முக்கிய பங்கு வகித்தவர் ராபர்ட் கிளைவ். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேயரின் அரசியல் அதிகாரத்தை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1765ஆம் ஆண்டு எந்த உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது? 1764 பக்சார் போர் நடக்குது. இந்த பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை 1765ஆம் ஆண்டு. 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை.
1757 ஆண்டு அலி நகர் உடன்படிக்கை எதை முடிவுக்கு கொண்டு வந்தது? பிளாசிப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அடுத்த கொஸ்டின், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தவர் யாரு? ராபர்ட் கிளைவ். கர்நாடக நவாப் அன்வர்தீன் மற்றும் பிரெஞ்சு படைக்கும் இடையே முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு, அதுக்கு இன்னொரு பேரு அடையாற்று போர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கர்நாடக போர் 1746 ஆண்டு நடைபெற்றது. யார் யாருக்கு இடையே? கர்நாடக நவாப் அன்வர்தீன், இவர் ஆங்கிலேயர் ஹெல்ப் பண்றாங்க. பிரெஞ்சு படைக்கும் இடையே முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு, அதுக்கு இன்னொரு பேர் அடையாற்று போர். அடையாற்று போர் அல்லது முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1746 ஆண்டு. அடுத்த கொஸ்டின், ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவில் எந்த ஆண்டு ஐலா-சஃபேல் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது? 1748 ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. எந்த ஆண்டு ஆற்காடு போர் நடைபெற்றது? 1751. 1746 அடையாற்று போர் அல்லது முதல் கர்நாடக போர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் போர் 1749, ஆற்காட்டு போர் 1751. இரண்டாம் கர்நாடக போருக்காக எந்த ஆண்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது? 1755. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. மூன்றாம் கர்நாடக போர் தொடங்கிய ஆண்டு 1756. அடுத்து வந்தவாசி போர் சர் அயர் கூட் மற்றும் கவுண்டி லாலி இடையே எந்த ஆண்டு நடைபெற்றது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று. அதனாலதான் வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுபவர் சர் அயர் கூட். இந்த கொஸ்டின் கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுபவர் சர் அயர் கூட். வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு யார் யாருக்கு இடையில? சர் அயர் கூட்டுக்கும் கவுண்டி லாலிக்கும் இடையில நடைபெற்றது. வருஷம் 1760. வந்தவாசி போர் 1760. மூன்றாவது கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த பாரிஸ் உடன்படிக்கை 1763. அடுத்தது, மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளராக ஹைதர் அலி எந்த ஆண்டு ஆனார்? 1761 ஆண்டு. தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் எந்த ஆண்டு மைசூர் மீது படையெடுத்தார்? அதாவது முதல் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1767, 1767. முதல் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கையின் பெயர் மதராஸ் உடன்படிக்கை. மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1769. முதல் மைசூர் போர் தொடங்கிய ஆண்டு 1767, 1767. அடுத்த கொஸ்டின், இரண்டாவது மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கையின் பெயர் மங்களூர் உடன்படிக்கை. மங்களூர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1784. இது மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு போர், அதாவது கர்நாடக போர்கள், ஒவ்வொரு கர்நாடக போருக்கான உடன்படிக்கை, மராத்திய போர் ஒவ்வொரு மராத்திய போருக்கான உடன்படிக்கை, மைசூர் போருக்கான உடன்படிக்கை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மூன்றாவது மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை. மூன்றாவது மைசூர் போர், ஃபர்ஸ்ட் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கை 1769. இரண்டாவது மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை 1784. மூன்றாவது மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை. ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். சரிங்களா? எப்படி காவிரி ஆற்றின் குறுக்கே நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு ஆற்று தீவு இருக்கோ, அதே மாதிரி கர்நாடகாவில் காவிரி ஆற்றுல ஒரு ஆற்று தீவு இருக்கு. அது ஸ்ரீரங்கப்பட்டணம். அந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் நடைபெற்ற மூன்றாவது மைசூர் போருக்கான ஒப்பந்தம் உடன்படிக்கை 1792. மூன்றாவது மைசூர் போருக்கான ஒப்பந்தம் 1792. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு. இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1780. 1780. ஆங்கிலேயர் மற்றும் மராட்டியத்தை சேர்ந்த ரகுநாதர் ராவ் இடையே சூரத் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு. சூரத் ஒப்பந்தம் 1775. சூரத் ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு? ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டியத்தை சேர்ந்த ரகுநாதர் ராவ் என்பவருக்கும் இடையே 1775 ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அப்டன் என்பவரால் புரந்தர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. புரந்தர் ஒப்பந்தம் வரலாற்றுல 1776. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் தொடங்கிய ஆண்டு 1775. அப்ப இதற்கான உடன்படிக்கை தான் 1776. அப்டன் என்பவரால் புரந்தர் ஒப்பந்தம் 1776.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு வாரன் ஹாஸ்டிங் மற்றும் மாதாஜி சிந்தியா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது சால்பை உடன்படிக்கை முதலாவது ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது கிடையாது, முதல் ஆங்கில மராத்திய போர் கிடையாது. முதல் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது சால்பை உடன்படிக்கை. யார் யாருக்கு இடையே? வாரன் ஹாஸ்டிங் மற்றும் மாதாஜி சிந்தியா. வாரன் ஹாஸ்டிங் மற்றும் மாதாஜி சிந்தியா இடையே முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. என்ன உடன்படிக்கைனா சால்வை. மாதாஜி சிந்தியா சால்வை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பேஷ்வா இரண்டாம் மாதவராவ் எந்த ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டார்? 1795. மாதாஜி சிந்தியா இறந்த ஆண்டு 1794. நானா பட்னாவிஸ் மரணம் அடைந்த ஆண்டு 1800. பஸ்ஸின் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1802. ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் ஜெய்ப்பூரை சூறையாடிய வருடம் 1804. எல்லாமே வருஷமா தான் இருக்கும், அப்படியே காதுல மட்டும் கேட்டுக்கோங்க. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஆங்கிலேயர்கள் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் எந்த ஆண்டு மேற்கொண்டனர்? 1803. சரிங்களா? அதாவது போன்ஸ்லேனா எங்க இருக்கிறவங்க? நாக்பூர் பகுதியில் இருக்கிறவங்க தான் போன்ஸ்லே. நாக்ல போன்ஸ்லே. சிந்தியா என்பவங்க எங்க இருப்பாங்க? குவாலியர்ல இருக்கிறவங்க தான் சிந்தியா. அப்ப குவாலியர் பகுதியை சேர்ந்த சிந்தியாவுடனும் நாக்பூர் பகுதியை சேர்ந்த போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தம் ஆங்கிலேயர்கள் மேற்கொள்றாங்க. சிந்தியாவுடன் சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க. எந்த வருஷம்? 1803. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1803. குடிமை பணிகள் சிவில் சர்வீசஸ் என்ற வார்த்தையை முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது? இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிவில் சர்வீசஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். 1786 ஆண்டு தலைமை ஆளுநராக பதவியேற்ற டேஸ் தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்தார். காரன் வாலிஸ் பிரபு. 1798 ஆண்டு இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட டேஸ் அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகம் செய்தவர். இந்தியாவிலேயே முதல்ல அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி பிரபு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெல்லஸ்லி பிரபு. சரிங்களா? ஓகே, அரசு ஊழியர்களுக்கு பயிற்சியை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி பிரபு. இதுவரைக்கும் 100 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். டேசாம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரி நிறுவப்பட்டது. அப்ப இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1806. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்து முதலில் எந்த ஆண்டு பட்டய சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போட்டித் தேர்வு மூலமாக தான் இந்தியாவில் அரசு ஊழியர்கள் நியமனம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து எந்த ஆண்டு பட்டய சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1833. 1833 ஆண்டு. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுத்தது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த அறிவிப்பு வந்தது 1853. முதல்ல காம்படேட்டிவ் எக்ஸாம் வைக்கணும்னு வெளியிட்டது 1833. ஓப்பன் கேட்டகரியில அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கான ஊழியர்களை நியமிக்கிறது 1853. இங்கிலாந்தின் ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்ட வருடம் 1858. எந்த ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய ஆட்சி பணி இயற்றப்பட்டது? இந்திய ஆட்சி பணி சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. மிக முக்கியமான கொஸ்டின். 1863 ஆண்டு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். நான் சொல்லிக்கிறேன், இப்ப நடந்த போலீஸ் எக்ஸாம்ல சரிங்களா, சோசியல்ல 23 கேள்விகள் வரைக்கும் நம்ம புத்தகத்துல இருந்து நேரடியா இருக்கு. இந்த புத்தகத்துல இருந்து நம்ம சிவதன்யா அகாடமி சார்பில் இந்த புத்தகம் நம்ம வெளியிட்டு இருந்தோம். டெட் எக்ஸாமுக்கு சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு சரி, போலீஸுக்கு சரி பயன்படுற வகையில் இந்த புத்தகம் வெளியிட்டு இருந்தோம். இதுல இருந்து 23 கேள்விக்கு மேல வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஆதாரத்தோட போடுறேன். இந்த டெட் எக்ஸாம் முடிச்சோன்னு நான் ப்ரூஃபோட போடுறேன். எஸ்ஐ எக்ஸாமுக்கு இதை மிஸ் பண்றீங்கன்னு எத்தனை பேர் மிஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். எஸ்ஐ எக்ஸாம்ல அடிச்சு சொல்றேன், 35 கேள்விகள்ல 30 கேள்விகள் வரைக்கும் இந்த புத்தகத்துல இருந்திருக்கும். நீங்க அத்தனை புத்தகத்தை படிச்சு வர்றதை இந்த ஒரு புத்தகத்துல ஒரு 500 பக்கத்துல நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். தரமான புத்தகம். ஆனா இப்ப ஸ்டாக் இல்லை. நவம்பர் 20க்கு அப்புறம் இந்த புக்கு ஸ்டாக் வரும். சரிங்களா? ஓகே, இந்த கேள்வி இப்ப லாஸ்ட் 2020 இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 1863 ஆண்டு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சகோதரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1912. ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1912. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவ பரிந்துரைத்தவரான லீ பிரபு. அப்ப கொஸ்டின் பாருங்க, அரசு பணியாளர் தேர்வாணையர் ஆணையம், சரிங்களா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்றை உடனடியாக நிறுவ பரிந்துரைத்த லீ பிரபு தலைமையில் ராயல் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ராயல் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1923. இங்க என்ன கொஸ்டின்? அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக. அப்ப அரசு பணியை பற்றி ஆராய்வதற்கான குழு இஸ்லிங்டன் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன், அது ராயல் கமிஷன். அடுத்தது, அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவ பரிந்துரைத்த லீ பிரபு தலைமையில் ராயல் கமிஷன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1923. அதுக்கப்புறமா தான் 1924 ஆண்டு இங்க தமிழ்நாடு தேர்வு வாரியம், அரசு தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வாரியம், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் உருவாக்குறாங்க, வாரியம் உருவாக்குறாங்க. அப்புறமா தான் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 29க்கு அப்புறமா தான் உருவாக்கப்படுது. சரிங்களா? அப்ப 23ல லீ பிரபு பரிந்துரைக்கிறார் அரசு பணியாளர் தேர்வு வாரியம். இதற்கு பின்னாடி தான் 24ல உருவாக்கப்படுது. மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம், மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்க வழிவகை செய்த இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இப்ப இருக்கு இல்லையா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு, இது உருவாக காரணமாக இருந்த அரசு சட்டம் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அடுத்தது, இந்தியாவில் முதன்முறையாக காவல்துறையை 1791 உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. தரோகா என்பவரை தலைவராக கொண்டு சரகங்கள் என்ற காவல் பகுதிகளை உருவாக்கியவர் யாருன்னா காரன் வாலிஸ். மதராஸ் மாகாணத்திற்கு தரோகா எனும் முறை விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1802. ஒவ்வொரு தானாவிற்கும், அதான் தானாக்காரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க, ஒவ்வொரு தானாவிற்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்ட ஆண்டு எஸ்பி 1808. சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1772. அப்ப வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1772. திவானி அதாலத் என்பதன் பொருள் சிவில் நீதிமன்றம். திவானி அதாலத் என்பதன் பொருள் சிவில் நீதிமன்றம். அடுத்தது, பௌஜ்தாரின்னு சொல்லக்கூடிய பௌஜ்தாரி அதாலத் குற்றவியல் நீதிமன்றம். பௌஜ்தாரி அதாலத் குற்றவியல் நீதிமன்றம். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? 1773. மதராஸில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. பம்பாயில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823, 1823. 1832 ஆண்டு நிதி அதிகாரம் முறையை, ஜூரின்னு சொல்லக்கூடிய முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஜூரி என்ற முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வருஷம் 1832. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இம்பே. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இம்பே. மதராஸ் உச்ச நீதிமன்றத்தின் மதராஸ், அதுக்கப்புறம் அந்த 3 உச்ச நீதிமன்றம்ன்றது மாற்றப்படுது, அதுக்கப்புறமா உயர் நீதிமன்றமா மாறுது. அதன்படி மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக இருந்தவர் திருவாரூர் முத்துசாமி. இந்த திருவாரூர் முத்துசாமி நியமிக்கப்பட்டதை எந்த ஐரோப்பியர்களும் வரவேற்கவில்லை. அப்ப யாருமே புகழ்ச்சியா எழுதல. அப்படி யாருமே புகழ்ந்து எழுதலையே அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தி ஹிந்து பத்திரிகை. ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்களால் தி ஹிந்து பத்திரிகை, இந்தியர்களுக்காகவே ஒரு பத்திரிகை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தி ஹிந்து பத்திரிகை தமிழ்ல உருவாக்கப்படுது. யாருக்காக? இந்த மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட திருவாரூர் முத்துசாமியை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதால் உருவாக்கப்பட்டதான் தி ஹிந்து பத்திரிகை அப்படின்னு 10th புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1798 ஆண்டு துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டம் யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? வெல்லஸ்லி பிரபு. ரொம்ப முக்கியம். 1798 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத். கையை விரிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.
முதல்ல சொன்ன உடனே நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு வந்துட்டாங்க. புரிதல்? ஹைதராபாத் அப்படி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. துணைப்படை திட்டத்தை சேர்ந்த முதல் அரசு ஹைதராபாத். தஞ்சாவூர் எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது? 1799. அயோத்தி எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது? 1801. பேஸ்வாக்கள் எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? 1802. போன்ஸ்லே, நாக்பூர் பகுதியைச் சேர்ந்த போன்ஸ்லே எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர்? 1803. குவாலியர், சிந்தியா எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர்? 1804. இந்தூர், ஹோல்கர் எந்த ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர்? 1817. துணைப்படை திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் கூட சேர்ந்துருது. ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் அரசுகள் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1818. டல்கௌசி பிரபு எந்த ஆண்டு வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தார்? டல்கௌசி பிரபு அவர்களால் வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1848. அப்ப இந்தியாவில் வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் டல்கௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் 1848 ஆண்டு முதலில் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா. டல்கௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்ட வாரிசு இழப்பு கொள்கை 1848. அதன் மூலம் முதலாக ஆங்கிலேயருடன் இணைக்கப்பட்ட பகுதி சதாரா. துணைப்படை திட்டத்தின் மூலம் முதலாக ஆங்கிலேயருடன் இணைந்த பகுதி ஹைதராபாத். அடுத்த கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கை மூலம் ஜெய்ப்பூர் மற்றும் சம்பல்பூர் இணைந்த ஆண்டு 1849. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்று சொல்லக்கூடிய வாரிசு இழப்பு கொள்கை மூலம் பதக் இணைக்கப்பட்ட ஆண்டு 1850. வாரிசு இழப்பு கொள்கை மூலம் உதய்பூர் இணைக்கப்பட்ட ஆண்டு 1852. வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக ஜான்சி இணைக்கப்பட்ட ஆண்டு 1853. அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய கணவன் இறந்து விடுறாரு. அதற்கு பின்னாடி ஆண் வாரிசு இழப்பு கொள்கைன்னா என்னன்னா, ஒரு மன்னர் இறந்து விட்டார்னா அவங்களுடைய ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பகுதி ஆங்கிலேயரோட இணைக்கப்படும். அதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அதன்படி ஜான்சி வந்து அவருடைய கணவன் இறந்து விடுறாரு, மகன் இல்லை, ஆண் வாரிசு இல்லை, அதனால ஜான்சி இணைச்சுக்கிறாங்க. அதனாலதான் 1857 ஆண்டு புரட்சியில இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் தீரத்துடன் போரிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கை மூலம் நாக்பூர் இணைக்கப்பட்ட ஆண்டு 1854. 1757 வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யாரு? சிராஜ் உத் தௌலா. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் முடிவுக்கு கொண்டு வந்த ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை 1792. வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை ராபர்ட் கிளைவ் எந்த ஆண்டு பெற்றார்? 1768. 1793 ஆண்டு நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காரன் வாலிஸ் பிரபு. நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காரன் வாலிஸ் பிரபு. ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் தாமஸ் மன்றோ. ரயத்வாரி முறை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? தாமஸ் மன்றோ. ஜமீன்தாரி அல்லது ஜகீர்தாரி அல்லது மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி ஆகிய பெயர்களால் அழைக்கப்பட்ட திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம். அப்ப இந்த நிலையான நில வருவாய் திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? காரன் வாலிஸ். அப்ப காரன் வாலிஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி அல்லது பிஸ்வேதாரி. சரிங்களா? ஓகே. ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1820. ரயத்வாரி முறை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாமஸ் மன்றோ. ஓகே. மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில் உருவானது? ரொம்ப முக்கியமானது. கோல்டு மெக்கன்சி. சரிங்களா? மகள்வாரி சிஸ்டம். மகளுக்கு தான் என்ன பண்ணணும்? கோல்டு சேர்த்து வைக்கணும். மகளுக்கு தான் கோல்டு சேர்த்து வைக்கணும். அப்ப கோல்டு மெக்கன்சி. அடுத்த கொஸ்டின், மகள்வாரி முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 22. 1822. 18 வயசு இல்லைன்னா 22 வயசுல திருமணம் செஞ்சு கொடுத்துடணும். மகளுக்கு தங்கத்தை சேமிச்சு வச்சு. கோல்டு மெக்கன்சி. யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு 1833 ஆண்டு மகள்வாரி முறையில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார்? 2ஆம் ராபர்ட் மெர்தின்ஸ். பீகாரின் ராஜ்மஹால் குன்று பகுதிகளில் எந்த ஆண்டு சந்தல் கழகம் நடைபெற்றது? சந்தல் புரட்சி. சித்து மற்றும் கண்ணு 10th புக்ல இருக்கும். சித்து மற்றும் கண்ணு சந்தல் புரட்சி 1755. அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1860. அதாவது இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளுடைய துயரத்தை நீல் தர்பன் என்ற பெயரில் நாடகமாக எழுதியவர் தீனபந்து மித்ரா. இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். அவுரி செடியின் மீதான வரியை நீக்க கோரி திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்னாய் ஆகியோர் எந்த ஆண்டு நாடியா மாவட்டத்தில் நடைபெற்ற கழகங்களில் இண்டிகோ கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள்? அப்ப இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1859 இண்டிகோ கிளர்ச்சி. அடுத்த கொஸ்டின், தக்கான கழகம் டெக்கான் ரயட் 1875. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1900. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1900. இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான தலைவராக உருவான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பங்கேற்ற கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. சம்பரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1918. கேரளாவில் மாப்பிளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921. 1929 ஆண்டு தொடங்கிய பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர்? மிக 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 முக்கியமான கேள்வி. 1929 ஆண்டு பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் யாரு? 1929 ஆண்டு தொடங்கிய பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மகள்வாரி முறையில் மகள் என்பதன் பொருள் என்ன? மகள், அப்ப நம்ம ஷார்ட்கட்டுக்காக என்ன சொன்னோம்? மகளுக்கு தங்கம், கோல்டு, மெக்கன்சின்னு சொன்னோம். உண்மையிலேயே மகள் அப்படின்னா கிராமம் என்று பொருள். மகள் என்ற சொல்லின் பொருள் கிராமம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அவுரி சாகுபடி தொழிலாளர்களின் துயரங்களை பல முறை வெளிச்சத்தில் கொண்டு வந்த செய்தித்தாள் தேசபக்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பகுதி மதராஸ். சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்னமருது. 1759 ஆண்டு யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவல் பகுதியை தாக்கி அந்த அந்தநல்லூரில் டேஸை தோற்கடித்தனர். பூலித்தேவர். எந்த ஆண்டு? அந்தநல்லூர் கிடையாது, அந்த போரில் தாக்கி அந்த போரில் பூலித்தேவரை தோற்கடித்தனர். எந்த ஆண்டு யூசுப் கான் வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் செவ்வல், பனையூர் ஆகிய கோட்டையை கைப்பற்றினார்? 1761. மதுரை நாயக்கர் ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சர் அரியநாதர் உதவியோடு எந்த ஆண்டு பாளையக்காரர் முறையை அறிமுகம் செய்தார்? 1529. அப்ப தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1529. யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? மதுரையின் விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதர் உதவியோடு. முதல்ல பாளையக்காரர் முறை எங்க இருந்துச்சுன்னா காகதீய பகுதியில, காகதீய அரசன் பிரதாபருத்ரன் அவருடைய பகுதியில தான் இருந்தது. பரம்பரையாக தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை 72. ஓகே, அடுத்த கொஸ்டின், நெற்கட்டும் செவல் பகுதியை பூலித்தேவர் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியாளராக யார் இருந்த பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவமதிக்கப்பட்டார்? காலின் ஜாக்சன். எந்த ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தார்? 1798. சிவசுப்பிரமணியனார், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். அவர் கைது செய்யப்பட்ட இடம் கல்லர்பட்டி. 1767 ஆண்டு பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டு தலைமறைவாக வாழ்ந்தார்? காலின் கேம்பல். அடுத்த கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர் மேஜர் பானர்மேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட காரணமாக இருந்தவர் மேஜர் பானர்மேன். சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்னமருது. அப்பதே பார்த்துட்டோம். எந்த ஆண்டு நடைபெற்ற காளையார் கோவில் முற்றுகையின் போது வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்? 1772. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலுநாச்சியார். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி அப்படின்னா ராணி மங்கம்மாள். 1806 ஆண்டு நடைபெற்ற வேலூர் கழகமே 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி. 1857 கிரேட் ரிவால்ட் அப்படி சொல்லக்கூடிய அந்த 1857 ஆண்டு புரட்சிக்கு முன்னோடி 1806 ஆண்டு நடைபெற்ற 1806 ஆண்டு வேலூரில் நடைபெற்ற வேலூர் கழகம் தான் 1857 ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று சொன்னவர்
வி.டி. சாவர்கர். வி.டி. சாவர்கர் மிக முக்கியமான கொஸ்டின். முதல் இந்திய சுதந்திர போர் என்ற புத்தகத்துல சொல்லியிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1806 வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர் கில்லஸ்பி. வேலூர் கழகம் ஒடுக்கப்பட காரணமாக இருந்தவர் கில்லஸ்பி. சிலுவை சின்னத்துடன் இந்திய சிப்பாய்களுக்கு தொப்பியை அறிமுகப்படுத்தவர் அக்னியு. சும்மா இருந்த இடத்துல அக்னி மாதிரி நெருப்ப பிரச்சனை கிளப்பி விட்டது இந்த அக்னியு தான். சிலுவை சின்னத்துடன் இந்திய சிப்பாய்களுக்கு தொப்பியை அறிமுகப்படுத்தியவர் அக்னியு. 1857 புரட்சி ஏற்பட உடனடி காரணமாக அமைந்த கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொண்ட மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்? வங்காளத்தின் பாரக்பூர். வங்காளத்தின் பாரக்பூர். ஜான்சியை ஆக்கிரமித்த ஆங்கிலேய அதிகாரி ஜான்சி பகுதியை 1857 புரட்சியின் பொழுது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவங்களை தோற்கடித்தவர் ஜெனரல் ஹக்ரோஸ். ஜெனரல் ஹக்ரோஸ் ரொம்ப முக்கியம். குரூப் 1லயே கேட்ட கொஸ்டின் அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க. ஜான்சி பகுதி ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவங்களுடைய கழகத்தை ஒடுக்கியவர் ஜெனரல் ஹக்ரோஸ். அதே மாதிரி பரைலி என்ற பகுதியில புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் கான் பகதூர். அப்ப பரைலி பகுதியில கான் பகதூருடைய புரட்சியை ஒடுக்கியவர் சர் காலின் கேம்பல். சர் காலின் கேம்பல். அடுத்த கொஸ்டின். 1887 புரட்சியின் போது 2ஆம் பகதூர் ஷா தலைமையிலான டெல்லி பகுதியின் கழகத்தை அடக்கியவர். அப்ப 1857 புரட்சியின் பொழுது 2ஆம் பகதூர் ஷா தலைமையிலான இவர்தான் டெல்லியினுடைய தலைவராக, அதாவது இந்துஸ்தானத்தின் மன்னராகவே அறிவிக்கப்படுகிறார் 2ஆம் பகதூர் ஷா. அப்ப 2ஆம் பகதூர் ஷா தலைமையிலான படையை அடக்கியவர் டெல்லியில ஜான் நிக்கல்சன். டெல்லியில ஜான் நிக்கல்சன். 1857 பெரும்புரட்சியின் போது குவாலியர் பகுதியில் போரை நிறுத்தியவர், தலைமையேற்று நடத்தியவர் பேகம் ஹஜ்ரத் மகால். பேகம் ஹஜ்ரத் மகால். ஹென்றி லாரன்ஸ் லக்னோ. 1857 பெரும்புரட்சியின் போது ஹென்றி லாரன்ஸ் என்பவரால் லக்னோவின் கழகத்தை தலைமையேற்ற, அதாவது ஹென்றி லாரன்ஸ் லக்னோவில் இருந்த பேகம் ஹஜ்ரத் மகால அடக்குறார். அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வராது. லக்னோவை தலைமையேற்று நடத்தினவங்க பேகம் ஹஜ்ரத் மகால். அப்ப லக்னோவை ஒடுக்கியவர் லாரன்ஸ். லாரன்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி நிக்கல்சன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சர் காலின் கேம்பல், கான் பகதூர், பரைலி, ஜெனரல் ஹக்ரோஸ் ஜான்சி. ஜெனரல் ஹக்ரோஸ் ஜான்சியை ஒடுக்கினார். அடுத்து பாருங்க, கான்பூர் கழகத்தை நானா சாஹிப் தலைமையேற்று நடத்தினார். 1857 கான்பூர் கழகத்தை தலைமையேற்று நடத்தியவர் நானா சாஹிப். அதை ஒடுக்கியவர் காலின் கேம்பல். நானா சாஹிப், காலின் கேம்பல். கடைசி முகலாய மன்னரான 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டு 1862 முகலாய பேரரசு பாபரால் தொடங்கி வைக்கப்பட்ட முகலாய பேரரசுடைய கடைசி வாரிசு, கடைசி மன்னராக, டெல்லியினுடைய மன்னரா ஒரே ஒரு வருஷம் மட்டும் சும்மா அறிவிக்கிறாங்க. சரிங்களா? எப்படி அறிவிக்கிறாங்க? இந்துஸ்தானத்தினுடைய மன்னரை அறிவிக்கிறார். ஷாஹி இந்துஸ்தான் அப்படின்னு. அந்த பாரக்பூர், அந்த மங்கள் பாண்டே பிரச்சனைக்கு அப்புறம் 1857 இந்துஸ்தானத்தின் மன்னர் 2ஆம் பகதூர் ஷா அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கல. பின் அவர் என்ன பண்றாருன்னா நாடு கடத்தப்படுறாரு. எங்க நாடு கடத்தப்படுறாரு அப்படின்னா பர்மாவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. அப்ப கடைசி முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா பர்மாவுக்கு. எந்த வருஷம்? பின்னால இறந்து போயிடுறாரு. 1862 இறந்து போயிடுறாரு. பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் ஆங்கிலேய ஆட்சியரை எதிர்த்து நின்ற முன்னோடி முதல்வர்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். 1756 காலகட்டங்களிலேயே எதிர்த்து நின்றவர். 56 67 வரைக்கும் எதிர்த்து நின்றவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு, ஒரு புளிய மரத்துல. அதை கூட கேட்கலாம். கயத்தாறு புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஓகே. 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்பு தீவு பிரகடனம். வேல்ஸ் இளவரசர் தீவிற்கு எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டனர்? வேல்ஸ் தீவிற்கு, பினாங்கு தீவுன்னு சொல்லுவாங்க, 73 பேர் நாடு கடத்தப்பட்டனர். பெரிய மருதுனுடைய பையன் இவங்களாம் நாடு கடத்தப்படுறாங்க. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். திருப்பத்தூர் அப்படின்றது சிவகங்கை மாவட்டம். திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய, ராணிப்பேட்டை பகுதியில், வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கிடையாது, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் தான்
மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்த கொஸ்டின், 1805ஆம் ஆண்டு தீரன் சின்னமலை எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? சங்ககிரி கோட்டை. வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டவர் யார்? வேலு நாச்சியார். ஆக்சுவலா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு நம்ம சொல்லக்கூடாது, அவங்க தான் சொல்லணும். என்னது, வட இந்தியாவின் வேலு நாச்சியார் அப்படின்னு ஜான்சி ராணியை வேணா புகழ்ந்துக்கலாம். ஏன்னா வேலு நாச்சியார் அப்படின்றவங்க இந்தியாவிலேயே இழந்த நிலத்தை மீண்டும் மீட்ட ஒரு பெருமைக்குரியவங்க. நம்ம சிவகங்கை சீமையை மீட்டு ஒருத்தவங்க தான் இந்த வேலு நாச்சியார். அப்ப நம்ம பாடத்துக்காக படிச்சுக்கிறோம் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு வேலு நாச்சியாரை படிச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அதாவது ஜான்சி ராணிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவங்க தான் இந்த வேலு நாச்சியார். அப்ப தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லக்கூடாது, அவங்களத்தான் வட இந்தியாவின் வேலு நாச்சியார் அப்படின்னு புகழணும். ஓகே, நமக்கு புத்தகத்துல இதான் இருக்கு, அதனால இதை நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். பட் நம்ம தெரிஞ்சு சொல்லலாம், ப்ரௌடா சொல்லலாம். ஏன்னா இந்தியாவிலே இழந்த நிலத்தை மீட்ட ஒரே பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார். கீழ்கண்டவைகளில் தீரன் சின்னமலையோட தொடர்பு இல்லாதது. தொடர்புடைய பகுதி திண்டுக்கல் கிடையாது, நாகலாபுரம் கிடையாது, புதுக்கோட்டை கிடையாது, ஓடாநிலை போர்ல ஈடுபட்டிருப்பாரு. அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவரால் இடிபாடுகளுடன் கண்டறியப்பட்ட தட்சசீலம் என்ற பகுதி யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தட்சசீலம் பல்கலைக்கழகம் 1980. தட்சசீலம் 1980ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. இனிமே கல்வி சார்ந்த பாடம் கேள்விகள் வரும். வேதம் என்ற எந்த மொழி சொல்லிற்கு அறிவு என்று பொருள்? வேதம் அப்படின்னா விஸ்டம் முடிச்சிடக்கூடியது பொருள், சமஸ்கிருத சொல். வேதம் என்றால் சமஸ்கிருத சொல். அடுத்தது, தங்களது தலைநகரத்தை கல்கத்தாவிற்கு மாற்றாக ஆங்கிலேயர்கள் நிறுவிய இடம் டார்ஜிலிங். ஆங்கிலேயர்கள் நிறுவப்பட்ட இடம் தான் டார்ஜிலிங். டெல்லியில் மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்டுமிஸ். அடிமைகளின் அடிமை என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த இல்டுமிஸ். இவர் தான் டெல்லியில ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர். அடுத்த கொஸ்டின், மதரசா அப்படின்னா முஸ்லிம்களுக்கான அந்த கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்த கொஸ்டின், மௌலானா சத்ருதீன் மதரசா எங்கு உள்ளது? ஷாஜஹானாபாத். அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த முதல் ராஜபுத்திர அரசன் ராஜா ஜெய்சிங். டாக்டர் CS ஜான் டேஸில் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். தரங்கம்பாடியில தான் அச்சுக்கூட நிறுவப்பட்டது சீகன் பால்கு என்பவரால். அதே தரங்கம்பாடியில CS ஜான் என்பவர் 20 இலவச பள்ளிகளை நிறுவினார். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பவரின் இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வி அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பாகும். ஜான் கிர்னாண்டர். அப்ப இவரெல்லாம் மிக முக்கியமா இந்தியாவில் கல்வி முறையை கொண்டு வந்த, நவீன கல்வி முறையை கொண்டு வந்தவர்கள்ல இந்த ஜான் கிர்னாண்டர் என்பவர் ஒருத்தர். அதாவது இவாஞ்சலிஸ்டிக் என்ற கிறிஸ்தவர் அல்லாத கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கான நவீன கல்வி முறையை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிர்னாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான் கிர்னாண்டர். இந்தியாவில் முதல் நவீன கல்வி முறையை தொடங்கி வைத்தவர்கள் ஐரோப்பியர். யாருன்னா போர்ச்சுகீசியர் தான். அடுத்த கொஸ்டின், இயேசு சங்கத்தின் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் எந்த இடத்தில் பல்கலைக்கழகத்தை நிறுவினார்? கொச்சி. பிரான்சிஸ் சேவியர் பல்கலைக்கழகத்தை நிறுவிய இடம் கொச்சி. வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் எல்பின்ஸ்டன். வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் எல்பின்ஸ்டன். கல்கத்தாவில் ஒரு மிஷனரி கல்லூரியை, பின்னாளில் இது பிஷப் கல்லூரி என்று அழைக்கப்பட்டது. கல்கத்தாவில் பிஷப் கல்லூரி என்று சொல்லக்கூடிய மிஷனரி கல்வியை நிறுவியவர் மிட்டில்டன். கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTE என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. பல்கலைக்கழக மானிய குழு UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பரிந்துரைத்த ராதாகிருஷ்ணன் கல்வி குழு, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவை பரிந்துரைத்த ராதாகிருஷ்ணன் கல்வி குழு இந்த ஆண்டு அமைக்கப்பட்டது 1948. காந்தியடிகள் எந்த ஆண்டு அடிப்படை கல்வி திட்டமான வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கினார்? அப்ப தரமான கேள்வி. காந்தியடிகள் உருவாக்கிய கல்வி திட்டத்தின் பெயர் வார்தா கல்வி திட்டம். காந்தியடிகள் வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கிய ஆண்டு 1937. இந்திய அரசு எந்த ஆண்டு கோத்தாரி கல்வி குழுவை உருவாக்கியது? 1964. கோத்தாரி கல்வி குழு. சரிங்களா? அதாவது கோத்தாரி கல்வி குழு தான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி முறையை பரிந்துரைத்தது. அனைத்து நிலைகளும் பெண் கல்வியை பரிந்துரைத்த குழு இந்த கோத்தாரி கல்வி குழு. 1964. சுதந்திரத்திற்கு பிறகு முதலாவது தேசிய கல்விக் கொள்கை 1968 கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1971. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857.
தமிழ்நாட்டில் காமராஜரால் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு. கமா வந்துடணும். மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1982. அடுத்த கொஸ்டின், உள்ளூர் வாரிய சட்டம் 1882. தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த ஹண்டர் குழு தான் தொடக்க கல்விக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் அளித்த ஒரு குழு. அந்த வருஷம் 1882. WW ஹண்டர் கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1882. சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. இது நீதி கட்சியின் சாதனை, அங்கேயும் வரும். வீர ராஜேந்திர சோழனின் இந்த கல்வெட்டு மருத்துவ பள்ளி பற்றி குறிப்பிடுகிறது. திருவாவடுதுறை கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின், வல்லப பெருஞ்சாலை எங்கு உள்ளது? கன்னியாகுமரி. வல்லப பெருஞ்சாலை எங்கு அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. காந்தளூர் சாலை என்பது தற்போதைய நாகர்கோவில். அடுத்த கொஸ்டின், வீரப்ப நாயக்கர் காலத்தில் டேஸ்க்கு வந்த பெர்னாண்டஸ் அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார். மதுரைக்கு வந்த பெர்னாண்டஸ். வீரப்ப நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு வந்த பெர்னாண்டஸ் அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார். எந்த ஆண்டு பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது? 1813. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் என்ன சொல்லுது? இந்தியர்களின் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் கல்விக்கான தொகையாக ஒதுக்கியது. இந்திய கல்வியின் மகா சாசனம், தரமான கேள்வி. இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை 1854. அப்ப இந்த மகா சாசனம் அப்படின்னா என்ன? முதல் மனித உரிமையை பற்றி பேசியதுதான் இங்கிலாந்துல மன்னர். ஆனா மனிதர்களுக்கான பொதுமக்களுக்கான மனித உரிமையை பற்றி பேசியதுதான் மகா சாசனம், மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மேக்னா கார்ட்டா மாதிரி எதுலாம் இருக்கோ அதுக்குள்ள அந்த புனை பெயர் கொடுப்பாங்க. 1215 மேக்னா கார்ட்டா வெளியிடப்பட்டது. அதான் முதல்ல மனித உரிமையை பேசுறது. அந்த மேக்னா கார்ட்டா மாதிரி கல்விக்கான மேக்னா கார்ட்டா, இந்தியாவில் கல்விக்கான மேக்னா கார்ட்டா, இந்தியாவில் கல்விக்கான மகா சாசனம் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. கூடுதலான தகவலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் கல்விக்கான மகா சாசனம் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை. ஒன்னா, நவீன உலகின் மகா சாசனம், நவீன உலகின் மனித உரிமைக்கான மகா சாசனம் 1948ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நவீன சர்வதேச மனித உரிமைகளுக்கான அந்த கூட்டம். சரிங்களா? UDHR அப்படின்னு சொல்லுவாங்க. UDHR அப்படி சொல்லக்கூடிய அந்த வெளியீடு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நுகர்வோர்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது, இந்தியாவின் நுகர்வோர்களின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது 1986ஆம் ஆண்டு வெளிவந்த கோப்ரா ஆக்ட், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. அது இந்தியாவில் நுகர்வோர்களின் மகா சாசனம். இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு பகுதி 3 அடிப்படை உரிமைகள் அழைக்கப்படுது. இது மாதிரி மகா சாசனங்கள் கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க கேள்வி என்னது? இந்தியாவில் கல்வியின் மகா சாசனம் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை 1854. மெக்காலேவின் குறிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 1835. ஜார்ஜென்ட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1944. ஜார்ஜென்ட் அறிக்கை. எந்த ஆண்டு கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 1976. மிக முக்கியம். எந்த ஆண்டு கல்வி மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 1976. 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தின்படி கல்வி மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு, புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். தஞ்சாவூரில் தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடத்தை அமைத்தவர் 2ஆம் சரபோஜி. தரமான கேள்வி. எல்லாமே கல்வி அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. வரியா எடுத்துக்கிறேன். இதை தாண்டி நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டும் இல்ல, அதாவது செகண்டரி கிரேட் எக்ஸாம், அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், நியமன தேர்வுக்கு படிக்கிறவங்க எல்லாம் இதை விட உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸ்கூல் புக்கே படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கை படிச்சு நீங்க என்ன ஹிண்ட்ஸ் இருக்கிறீங்களோ அத்தனையுமே அப்படியே அள்ளி கொடுத்துட்டேன். இது எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க புத்தகம் வேணும்னா நவம்பர் 20க்கு அப்புறம் ஆர்டர் பண்ணவும் வேலை கிடைக்கும். ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. டெட் எக்ஸாமுக்கு
ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறவங்களும் செகண்ட் கிரேட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. புத்தகமே வாங்கினாலும் வாங்கினாலும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துக்கோங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இருக்கும், ஆதாரத்தோட கொடுப்பேன். இப்போ போலீஸ் எக்ஸாம்ல வந்த கேள்வி நான் காமிச்சேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்திய நல்லா கவனிங்க. ஆன்சர் கொஞ்சம் அதாச்சு, மைக் கையில எல்லாம் விட்டேன். இந்தியாவில் புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவில் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். தேவநாகரி எழுத்து முறையிலான அச்சுக்கூடம் அமைத்தவர் 2ஆம் சரபோஜி. அடுத்த கொஸ்டின். மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் சர் தாமஸ் மன்றோ. சர் தாமஸ் மன்றோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்றும் குறிப்பிட்டவர் எட்வர்டு பெயின்ஸ். எட்வர்டு பெயின்ஸ். எட்வர்டு பெயின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் பெர்னியர் இந்தியாவிற்கு வந்தார்? பெர்னியர் ஷாஜஹான். இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்தினால் தரை விரிப்புகள் ஆகியவற்றை கண்டு வியப்படைந்தவர் தபர்னியர். அடுத்த கொஸ்டின். வெண்கலத்திற்கு புகழ்பெற்று விளங்கிய இடம் சௌராஷ்டிரா. அந்த காலத்துல வெண்கலம் அப்படின்னாலே சௌராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிரா பகுதி. தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்று விளங்கிய இடம் வங்காளம். தகரம் அப்படின்னாலே வங்காளம். புரியுதா? மஸ்லின் கிளாத், மஸ்லின் ஆடைகள், அதற்கு புகழ்பெற்று விளங்கிய ஊர் டாக்கா. அதாவது ஒரு பெரிய துணியவே மடிச்சு ஒரு தீப்பெட்டிக்குள்ள வச்சிடலாமா, அந்த அளவுக்கு அந்த கிளாத் வந்து சாஃப்டா இருக்கும். மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் டாக்கா. டாக்கா என்பது தற்பொழுது வங்காள தேசத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டலை முதலில் வெளியிட்டவர் ட்ரெயின் தியரி, வெல்த் ட்ரெயின் தியரி. இந்தியாவும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல் மூலமா, புத்தகத்தின் மூலமா வெளியிடுறார் ட்ரெயின் தியரி. இப்ப செல்வ சுரண்டல் கோட்பாட்டை ஆங்கிலேயர் வந்து ரோடு போட்டான், வந்து ட்ரெயின் போட்டான் அப்படிலாம் நம்ம பாக்குறது. ட்ரெயின் எதுக்காக விட்டானா ஈஸியா இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்து எளிமையா பயணப்படுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறான். அப்ப இந்தியாவில் ஆங்கிலேயரின் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முதலில் சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. ராஷ்ட் கோப்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியவர் முதுபெரும் மனிதர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அஸ்ஸாம் தேயிலை தோட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1839. அஸ்ஸாம் அப்படின்னாலே டீ. இந்தியாவிலேயே தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அஸ்ஸாம். அப்ப அஸ்ஸாம்ல தேயிலை தோட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு 1839. இந்திய தொழில் கூட்டமைப்பு ஃபிக்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. அடுத்த கொஸ்டின். பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய வருடம் 1991. அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஒரு வலுவான தொழில்துறையை உருவாக்குதல். கம்பளி மற்றும் தொழிற்சாலைகள். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலை காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் கான்பூர். எந்த ஆண்டு பட்டய சட்டத்தின்படி நகராட்சி நிர்வாகம் நிறுவப்பட்டது? 1793. புகழ்பெற்ற மேயோ பிரபு தீர்மானம் ரொம்ப முக்கியம். மேயோ பிரபு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1870. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது 1882 வெளியிடப்பட்ட இந்த ரிப்பன் பிரபு தீர்மானம். ரிப்பன் பிரபு தீர்மானம். ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் எந்த ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது? 1687. 1884 ஆண்டு பெதுன் பள்ளி நிறுவப்பட்ட இடம் பெதுன் ஸ்கூல், கொல்கத்தா. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் DK கார்வே என்பவரால் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. DK கார்வே. அடுத்த கொஸ்டின். ராணுவ குடியிருப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கான்பூர். ராணுவ குடியிருப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கான்பூர். லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. சதி பற்றி தனது நூலில் குறிப்பிட்டுள்ள 1420 ஆண்டு விஜயநகரத்திற்கு வருகை புரிந்த நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த நிக்கோலோ கோண்டி தனது பயண குறிப்புகளில் சதி எனப்படும் உடன்கட்டை ஏறுதல் பற்றி எழுதியுள்ளார். அடுத்த கொஸ்டின். உடன்கட்டை ஏறுதல் எனப்படும் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829.
இதை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு, அதற்கு துணை நின்றவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு மசோதாவை முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்தின் முன்மொழிந்த ஆண்டு 1930. இந்திய ஊழியர் சங்கத்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்திய ஊழியர் சங்கம் அல்லது இந்திய பணியாளர் சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே என்பவரால் தொடங்கப்பட்டது. வருஷம் 1905. 1905ஆம் ஆண்டு தான் வங்க பிரிவினை நடைபெற்றது. அதே வருஷத்துலதான் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கம் அல்லது இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்கினார். கோபாலகிருஷ்ண கோகலே. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1856. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சினாலதான் இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே பார்த்தோம், சதி ஒழிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் 1829. அதே மாதிரி வங்காளத்தைச் சேர்ந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சினால 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டம், விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. மதராசி தேவதாசி ஒழிப்பு சட்டம், அதாவது 1930 என்ன பண்றாங்கன்னா தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வர்றதுக்கு முன்மொழிந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. அது 1947ஆம் ஆண்டு மதராசி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1947 மதராசி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது பொட்டுக்கட்டும் சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1947 மதராசி தேவதாசி ஒழிப்பு சட்டம். அதற்கான மசோதாவை 1930 கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். சரி, 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை நடத்தியவர். 1884ஆம் ஆண்டு குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியவர் பி.எம். மலபாரி. முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய சமூக மாநாடு என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1828. பிரம்ம சமாஜம். அடுத்த கொஸ்டின், ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1867. 1889 சாரதா சதன் இல்லம் எனும் அமைப்பை பண்டித ரமாபாய் தொடங்கினார். தரமான கேள்வி. பண்டித ரமாபாய் சாரதா சதன் இல்லம் எனும் அமைப்பை எங்கு தொடங்கினார்? பம்பாயில் தொடங்கினார். யார் தொடங்கியது? பண்டித ரமாபாய். எந்த வருஷம்? 1889. அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாருடைய பெயரில் தமிழ்நாடு அரசின் திருமண உதவி திட்டம் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மா. அடுத்த கொஸ்டின், ஆரிய சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது? தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது? தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்ட ஆரிய சமாஜம். வருடம் 1875. வேதங்களை நோக்கிச்சல் என்று சொன்னவர் கோ பேக் வேதாஸ். கீழை கங்கை சமவெளி பகுதிகளில் அலைந்து திரிந்தவர். வில்லியம் பெண்டிங் பிரபுவால் சதி ஒழிக்கப்பட காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஸ்டார் போடுறதெல்லாம் எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் கந்துக்கூரி வீரேசலிங்கம். விவேகவர்த்தினி கந்துக்கூரி வீரேசலிங்கம் எந்த ஆண்டு பெண்கள் பள்ளியை தொடங்கினார்? 1874. கந்துக்கூரி வீரேசலிங்கம் பெண்கள் பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1874. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. மகளிர் ஆணையம். நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. இதுலதான் RTE 2009 தான் RTE, அதை நான் வச்சுக்கோங்க. 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10th +2 +3 என்ற கல்வி அமைப்பையும் பரிந்துரைத்த குழு DS கோத்தாரி கல்வி குழு. ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th +2 +3 இதான் ஃபார்மல் எஜுகேஷன். இதுதான் 10th படிக்கணும், அதுக்கப்புறம் +2 படிக்கணும், அதுக்கப்புறம் +3 எனி டிகிரி அப்படி படிக்கணும். இதான் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பரிந்துரைத்த கமிட்டி டாக்டர் DS கோத்தாரி கமிட்டி, கோத்தாரி கல்விக்குழு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின், சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார்? இது ஒரு தரமான கேள்வி. முதலாம் நரசிம்மவர்மன். இந்தியாவில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட, அதான் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. அமைக்கப்பட்ட ஆண்டு 1952 முதல் 1953.
அனைவருக்கும் இடைநிலை கல்வி எடுத்து சொல்லக்கூடிய RMSA ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கிறோம். 11வது 11th 5-year பிளான் RMSA ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA சர்வ சிக்ஷா அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு. சர்வ சிக்ஷா அபியான் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000 2001 சர்வ சிக்ஷா அபியான். இப்ப எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா சமக்கர சிக்ஷா. இப்ப இருக்கிற அந்த கல்வி அந்த திட்டத்துக்கு பேரு சமக்கர சிக்ஷா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. BM மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். திருமண வயது குறித்த சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமைக்கு உரியவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சர் சையத் அகமது கான் என்பவர் அலிகார் நகரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1875. 1880 கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்ட பச்சையப்பன் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பச்சையப்பன் ஸ்கூல் பின்னாளில் 1880 கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது. பச்சையப்பன் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1845. அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜாம்செட்ஜி டாடா எந்த ஆண்டு இந்திய அறிவியல் கழகத்தை நிறுவினார்? 1909. இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கான DP சட்டோபாத்யாயா குழு ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப DP சட்டோபாத்யாயா குழு ஆசிரியர் கல்விக்காக அமைக்கப்பட்ட குழு DP சட்டோபாத்யாயா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1983. ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1990. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் பெர்னியர். வாரணாசியில குருகுல கல்வி முறை இருந்துச்சு, அதற்கான சான்றுகளை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னியர். அடுத்து 87வது கேள்வி. வங்காளத்தில் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். இப்ப விக்ரமசீலா பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. கல்வி சார்ந்த ஒரு கேள்வி. கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவியவர் வாரன் ஹேஸ்டிங். கல்கத்தாவில் டெல்லியில இந்தியாவிலே முதல்ல மதரசாவை டெல்லியில நிறுவியவர் யாருன்னா இல்துமிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கு என கல்வி ஒன்றை நிறுவியவர், கல்வி நிறுவனத்தின் ஜோதிபா பூலே. அடுத்த கொஸ்டின். கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி புறநானூற்றில் பாடல் எழுதிய பாண்டிய மன்னன் புறநானூற்றுல பாடல் எழுதினான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றே நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்றார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்றாரு. இப்ப நீங்க உற்றுளி உதவி உருபொருள் கொடுத்து அப்படின்றது நீங்க பொருள்லாம் தர தேவையில்லை. நம்ம வகுப்புகளை இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே சிவதன்யாவுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லவே தேவையில்லை. 25 லட்சம் முறை பார்க்கப்பட்டுள்ளது. இந்த கடைசி ஒரு மாதத்துல சிவதன்யா அகாடமி சேனல் 25 லட்சம் முறை பார்க்கப்பட்டுள்ளது. 25 லட்சம் பேர் கிடையாது, 25 லட்சம் வியூஸ் போயிருக்குது. அப்ப அந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறீங்கன்னா நல்லா இருக்குது. அப்படின்றனால தரமான ஒரு கல்வியை இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது நாங்கள் சாதாரண ஒரு செயலை மிகப்பெரிய ஒரு அளவில் கொடுத்துட்ருக்கோம். சிவதன்யா அகாடமி சார்பில் ஆங்கில வகுப்பாக இருக்கட்டும், தமிழ் வகுப்பாக இருக்கட்டும், கணித வகுப்பாக இருக்கட்டும், சைக்காலஜி வகுப்பாக இருக்கட்டும், தொடர்ந்து வகுப்புகள் சிவதன்யா அகாடமி யூடியூப் சேனலில் இலவசமாக பதிவிடப்படும். நிறைய பேர் ஏன் சார் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, பெய்டு வாங்கிட்டு கூட பண்ணுங்கன்னு கால் பண்ணியே சொன்னீங்க. நம்ம இலவசமாக தான் கொடுத்துருக்குறோம். இலவசமான தரமான முறையில் கொடுத்துருக்குறோம். எல்லா கிளாஸுமே இன்னும் தொடர்ந்து கொடுப்போம். இடையில எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு 15 நாள் வகுப்பு கொடுக்க முடியல. நான் இடையில எனக்கான டாக்டர் அந்த ரிப்போர்ட்டவே நான் காட்டுறேன். டாக்டர் கிளாஸ் இருக்கக்கூடாதுனே சொல்லிட்டாரு. ECGயில் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த 15 நாள் அதனால தான் கொடுக்க முடியல. இல்லைன்னா இவ்வளோ இப்போ அவசரம் தேவையில்லை. நேரம் நம்ம டெட் எக்ஸாமுக்கு முன்னாடி சோசியலை ஃபுல்லாக முடிச்சுட்டு சயின்ஸு கூட கொடுத்துருப்போம். சயின்ஸும் கொடுத்துருக்க முடியும். தமிழ், சோசியல், சயின்ஸும் நான் கொடுத்துருப்பேன். இன்னொரு 6 நாள் கிடச்சிருந்தா கூட சோசியலை ஃபுல்ஃபில்லாக 12th வரைக்கும் கூட முடிச்சிருப்பேன். அந்த 15 நாள் எனக்கு லாக் ஆயிடுச்சு, கொடுக்க முடியல. சரிங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் இப்போ கூட ஒரு சிரமத்தோட இடையில கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, சிரமமாக கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருந்து தான் நான் கிளாஸ் எடுத்தேன். திரும்ப வந்துருக்கிறேன். இப்போ நான் முயற்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்பவும் கல்வி, அது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மாதிரி கல்வி அப்படின்ற ஒன்று மட்டும்தான் எனக்கெல்லாம் சொத்து.
என்னுடைய புத்தகத்திலே நான் எழுதியிருப்பேன், கல்வின்ற மட்டும்தான் எனக்கு சொத்து, வேற எதுவுமே கிடையாது. கல்வியை மட்டுமே கொண்டு நடக்கக்கூடியவன். இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த கல்வி தான் கொடுத்துருக்கு. 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இந்த சிவதனி அகாடமி பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது இந்த கல்வியால் தான் கிடைச்சது. அதனால் நான் கல்வி கல்வி கல்வின்னு எப்போவுமே கத்திகிட்டே இருப்பேன். கல்வின்றது இல்லைன்னா இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டிட தொழிலாளர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன். கல்வின்ற ஒன்று இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். கல்வி மட்டும்தான், சரிங்களா? அது மாதிரி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய புறநானூற்று பாடல் எழுதிய பாண்டிய மன்னன், ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஒற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜெர்மனிய சமய பரப்பாளரான சீகன் பால்க்கு தமிழ்நாட்டில் முதல் பள்ளியை, சீகன் பால்க்கு என்ன பண்ணிருக்காரு, அச்சு கூடத்தை நிறுவனார் நம்ம படிச்சோம். ஆனா அவர் ஒரு முதல் பள்ளியை நிறுவி இருக்கிறார். எங்க? தரங்கம்பாடியில. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று 1720. அடுத்து 92வது கேள்வி. இந்த 92வது கேள்வி பாருங்க. 1772 வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக புனித சார்ஜ் கோட்டை திகழ்ந்தது. இது வெள்ளை நகரம் என குறிப்பிடப்படுகிறது. புனித சார்ஜ் கோட்டைக்கு அருகாமையில் உள்ள கிராமங்களில் மக்கள் வகித்த பகுதி கருப்பர் நகரம் என குறிப்பிடப்படுகிறது. அப்ப புனித சார்ஜ் கோட்டை பகுதியில் ஆங்கிலேயர்கள் வசிச்சார்கள், அந்த அதிகாரிகள் எல்லாருமே வசிச்சாங்க. அதனால அது பார்த்தீங்கன்னா வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படுது. அதை சுற்றி உள்ள கிராம பகுதிகள் கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. பெர்னியர் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். முழுக்க முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் பெண்கள் கல்லூரியை 1929ஆம் ஆண்டு அகில இந்திய மகளிர் இர்வின் சீமாட்டி கல்லூரி எங்கு நிறுவியது? அகில இந்திய இர்வின் சீமாட்டி காலேஜ் டெல்லியில் இருக்கு. முழுக்க முழுக்க பெண்களே அந்த கல்வி நிறுவனத்தை, அந்த கல்லூரியை நிர்வகிக்கிறாங்க. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2015. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம், இதுதான் புதிய கல்விக் கொள்கையை பரிந்துரைத்த குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்வு செய்க. இப்போ 3 கூற்று சரி. 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு மதராஸ் மாகாணமானது மதராஸ் மாநிலம் என்று மாறியது. சரி. அது 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. 1856ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களாக அமைக்கப்பட்டன. சரி. மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றி அறிஞர் அண்ணா 1967 ஜூலை 18ஆம் நாள் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த நாள் தற்பொழுது தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்தது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. 1996ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் மெட்ராஸ் என்ற அந்த ஊர் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி பெயர் மாற்றம் செய்தவர் கலைஞர். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். சென்னை மாகாணம் என்பது இந்தியாவின் மேற்கு பகுதியில் பெரிய நிலப்பகுதியில் உள்ளடக்கிய பகுதியாக இருந்தது. தப்பு. எந்த பகுதி? இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய பகுதியாக இருந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 97வது கேள்வி. 1800ஆம் ஆண்டு வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. 1800ஆம் ஆண்டு வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு. வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. வில்லியம் கோட்டை எங்க இருக்கு? கல்கத்தா. புனித சார்ஜ் கோட்டையை கட்டப்படுவதற்கு பிரான்சிஸ் டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் கூட்டாக பொறுப்பாவார்கள். புனித சார்ஜின் தினமான ஏப்ரல் 23, 1640ஆம் அன்று சென்னையின் முதல் தொழிற்சாலை கட்டப்பட்டு அதற்கு புனித சார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கீழ்கண்டவற்றுள் எது துறைமுக நகரம் அல்ல? சென்னை துறைமுக நகரம், பாம்பே துறைமுக நகரம், கொல்கத்தா துறைமுக நகரம், ஸ்ரீநகர் கிடையாது. ஓகே. 100வது கேள்வி. ஆங்கிலேயர்களால் ரோமானிய பாணியில் கட்டப்பட்டுள்ள டல்கௌசி சதுக்கம் எங்கு உள்ளது? டல்கௌசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொல்கத்தாவில் இருக்கு. பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1808. தலைமை ஆளுநராக டேஸ் 1786 பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார். கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்றினார். யார் அப்படின்னா காரன்வாலிஸ். அடுத்த கொஸ்டின். 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றிக் கொண்டு
அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. வெற்றிகரமாக 8ஆம் வகுப்புல இருந்து மட்டும் 303 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 303 கேள்விகளுமே இந்த புத்தகத்துல இருக்கு. டெட் எக்ஸாம், ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது இடைநிலை ஆசிரியர் செகண்டரி கிரேடு டீச்சர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கும் சரி, டெட் எக்ஸாமுக்கும் சரி, ஸ்பெஷல் டெட்டுக்கும் சரி, எஸ்ஐ போலீஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷமா இருக்கும். இந்த புத்தகத்துல இருக்கிறது தான் அப்படியே நம்ம இப்ப கிளாஸா நடத்தணும். இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உண்மையாவே சிவதன்யா அகாடமியுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வகுப்பு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள், வேர்வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நன்றி, வணக்கம்.